சில கருத்துக்களை கொண்டு சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட. அதனால நாடகம், சினிமா இது எல்லாத்துலேயும் நமக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு பயிற்சி கொடுக்கறதுக்காக பாரதிராஜா, மகேந்திரன், சீமான், இன்னும் ஒரு 4-5 பேர் இந்த சினிமாவை பற்றி, நாடகங்களை பற்றி, இந்த கலையை பற்றி பயிற்சிக்காக கூப்பிட்டா ஆளுக்கு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசினது தான். இங்கே போய் என்னமோ உலக அரசியல அவர்கிட்ட உட்காந்து பேசின மாதிரி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நோட்ட என்று தமிழ் தேசிய அரசியலை பட்டி தொட்டி எங்கும் பேசு பொருளாக மாற்றி காட்டியிருக்கிறார் சீமான். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நோட்ட என்று தமிழ் தேசிய அரசியலை பட்டி தொட்டி எங்கும் பேசு பொருளாக மாற்றி காட்டியிருக்கிறார் சீமான். இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நோட்ட என்று தாங்கள் வந்த நோக்கம் யார் இந்த சீமான்? அவரின் வாழ்க்கை வரலாறு என்ன? அரசியல் பாதை என்ன? சுருக்கமா தெளிவா பார்த்திடலாம். பாடு, பாடி தொலையும். பிறண்ட மண்ணில் பிறந்த அந்த ஒரு கருப்பு பிள்ளையின் பெயர் உறவை உலகெல்லாம் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் உறவாக பார்த்து உச்சரிக்க போகிறார்கள் அந்த பெயரை என்று யாரும் கனவு கண்டிருக்க மாட்டார்கள். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. மாயாண்டி குடும்பத்தார், பள்ளிக்கூடம், பொறி, மகிழ்ச்சி, தவம் போன்ற திரைப்படங்களில் நடிப்பு திறமையும் காட்டி திரையுலகில் தமக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்கி கொண்ட ஒரு இயக்குனர், நடிகர் தான் சீமான். ஆண்டில் இலங்கையில் போர் சூழல் தீவிரமடைந்த வேளையில் விடுதலை புலிகளினுடைய தமிழீழ தலைவர் பிரபாகரன் அவர்களை நேரில் சந்திக்கிறார். ஈழப்போர் இறுதிக்கட்டம். இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் இடையே இறுதிக்கட்ட உள்நாட்டு போர் தீவிரமாக நடைபெறுகிறது. அப்பாவி தமிழ் சொந்தங்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர். போரை நிறுத்த கோரி அதை கண்டித்து 2008ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசிய பேச்சு தமிழ் உணர்வாளர்களிடையே தமிழகத்திலும் தமிழ் பேசும் உலகத்திலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போர் முடிவுக்கு வரப்பட்டு போரின் இறுதியில் விடுதலை புலிகள் அமைப்பு சிதிலமடைய வைத்து அதை முற்றிலுமாக அடித்து 2010ஆம் ஆண்டு மே 10ஆம் நாள் நாம் தமிழர் இயக்கம் அரசியல் கட்சியாக மாற்றி தனக்கான ஒரு அரசியல் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது. அதை தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஈழ விடுதலை போரில் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்ததாக கூறி திமுகவையும் காங்கிரஸையும் கடுமையாக எதிர்த்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சீமான். உள்ள சீமான் போல ஆமக்கரி பூனக்கரி 47 என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல